தடைகளை அகற்றுங்கள். செயலுக்கான தடைகளை அகற்றுவதற்கான 9 உதவி குறிப்புகளும் தந்திரங்களும் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. முதலாவது, உங்கள் ஊழியர்கள் ஒரு நல்ல யோசனையை கூறும்போது அடிக்கடி சபாஷ், அப்படியே செய் என ஊக்குவியுங்கள். இரண்டாவது, திறமையாக செயல்படும் ஊழியர்களோடு நெருக்கமாக பணியாற்ற வாய்ப்பேச்சுகளில் சிறந்து விளங்குவதோடு குறைந்த உற்பத்தி திறன் கொண்டவர்களை ஜோடி சேர்த்து விடுங்கள். அதிகம் பேசக்கூடிய நபர்கள் நன்றாக செயல்பட்டால் 2 தரப்பினருக்கும் அவர்களது பங்களிப்புக்கேற்றவாறு வெகுமதிகளை வழங்குங்கள். மூன்றாவது, திருத்த முடியாத வாய்ச்சவடால் ஆசாமிகளை விலக்கிவிடுங்கள் அல்லது பதவி குறைப்பு செய்துவிடுங்கள். நீங்கள் ஏனதை செய்தீர்கள் என்பதை உங்கள் ஊழியர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். வேலைச்சூழல் அச்சமானது என்ற நினைப்பை உருவாக்குவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த நேரமும் கழுத்துக்கு கத்தி எப்போது வேண்டுமானாலும் வேலையிலிருந்து தூக்கப்படலாம் என்ற நினைப்பு இருந்தால் பணியாளர்கள் யாரும் வேலையில் இருக்க மாட்டார்கள். எனவே முதலில் ஊழியர்களுக்கு தகுந்த பின்னூட்டங்களையும் எச்சரிக்கைகளையும் வழங்கவும். ஆனால் நீண்டகால அடிப்படையில் கெட்டுப்போன ஆப்பிள்களை வைத்திருப்பது மோசமான விளைவையே ஏற்படுத்தும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான்காவது, நீங்கள் கூறும் செய்தி மக்களின் செயல்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் முறையில் அடிப்படையான நேர்மறையான கருத்துக்களை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். ஐந்தாவது, அழிவுகரமான விஷயங்களை செய்வதை நிறுத்துவதற்கும் செய்ய வேண்டிய எளிய காரியங்களை பற்றியும் சுவாரஸ்யமான கதைகளை சொல்லுங்கள். ஆறாவது, ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தூக்கி எறிந்து விடுங்கள் அல்லது முதலில் அதை சேர்க்க வேண்டாம். ஏழாவது, ஓட்டிஸ் ரெட்டிங் ப்ராப்ளம் போன்ற பிரச்சனையை எதிர்த்து போராடுங்கள். நீங்கள் பயன்படுத்தும் அனைத்து செயல்திறன் அளவீடுகளையும் பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் பட்டியலிட்டு அதன் நீளத்தை பொருட்படுத்தாமல் தற்போது பயன்பாட்டில் உள்ள அனைத்து செயல்திறன் அளவீடுகளையும் கணக்கிடவும். முதல் 3 மிக முக்கியமான அளவீடுகளை கண்டறிந்து மீதமுள்ளவை உண்மையிலேயே தேவையா என்பதை விமர்சன ரீதியாக மதிப்பீடு செய்யவும். எட்டாவது, மற்றவர்கள் பயன்படுத்தும் நேரத்தை வீணடிக்கும் அல்லது முற்றிலும் அழிவுகரமான பழக்க வழக்கங்கள் உங்களிடமும் உங்கள் ஊழியர்களிடமும் இருக்கிறதா என்பதை கேளுங்கள். பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறைகள் உள்ளன, ஆனால் அவை பயனற்றவையா அல்லது தீங்கு விளைவிக்கின்றனவா? உங்கள் செயல்திறன் மதிப்பீடுகளின் பின்னணியிலும் இதை கவனியுங்கள். இந்த காரியத்தை செய்யாமலே விட்டுவிட்டால்தான் என்ன என்ற வகையில் உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்வதோடு குழுவையும் கேளுங்கள். 9வதாக, பாசிட்டிவ் நெகட்டிவ் உணர்ச்சிகளை பகுத்தறிவோடு கணக்கிடப்பட்ட செயல்களோடு இணைக்கவும். அவர்களது பயத்தை நீக்கி குழுவின் உணர்ச்சியை பெருக்கி உந்துதலை தூண்டவும். பின்னர் இந்த ஆற்றலை பயனுள்ள உறுதியான நடவடிக்கைகளை நோக்கி எடுத்துச் செல்லுங்கள். நம்பிக்கையும் முக்கியம். திறமையான தலைவர்கள் தங்கள் செயல்களுக்கு அடித்தளமாக செய்யப்படும் 5 முக்கிய நம்பிக்கைகளை கடைபிடிக்கின்றனர். நம்பிக்கை 1, பறவையை நசுக்காதீர்கள். டோன்ட் கிரஷ் த பேர்ட். நிர்வாகம் செய்வது என்பது புறாவை கையில் வைத்திருப்பதைப் போல. சற்று இறுக்கமாக பிடித்தால் புறா இறந்துவிடும், தளர்வாக பிடித்தால் பறந்து போய்விடும். ஒவ்வொரு திறமையான தலைவரும் அதிகப்படியான கட்டுப்பாட்டிற்கும் போதிய மேற்பார்வைக்கும் இடையில் தேடக்கூடிய நுட்பமான சமநிலையை இது குறிக்கிறது. திறமையான மேலாளர்கள் தங்கள் குழு உறுப்பினர்களுக்கு போதுமான சுதந்திரம் வழங்குவதற்கு சந்தர்ப்பங்கள் உள்ளன என்பதை புரிந்து கொள்கிறார்கள். தனிநபர்கள் இதை செய்தாயா அதை செய்தாயா என்று உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இருப்பது பெரும்பாலும் அவர்களது செயல்திறனில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அல்லது அவர்கள் என்னடா இது, எப்போது பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் என நினைக்க தூண்டும். இடைவிடாத கவனமும் வழிகாட்டுதலும் தான் செயல்திறனை மேம்படுத்துகின்றன என்று நம்புவது முரணான ஒன்று. 10 ஆண்டுகளுக்கு மேலாக 3M நிறுவனத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கிய வில்லியம் கோயின் தனது ஊழியர்களுக்கு போதிய சுதந்திரம் அளித்துவிட்டு அவர்களது நடவடிக்கையில் மூக்கை நுழைக்கும் நிர்வாகிகளிடமிருந்து அவர்களை காப்பாற்றுவதுதான் அவரது வேலையின் பெரும்பகுதி என நம்பினார். நீங்கள் ஒரு விதையை நிலத்தில் நட்ட பிறகு அதன் முன்னேற்றத்தை சரிபார்க்க ஒவ்வொரு வாரமும் அதை தோண்டக்கூடாது என்கிறார். எப்படி ஒரு பதார்த்தத்தில் உப்பு கூடினாலும் குறைந்தாலும் அது அந்த பதார்த்தத்தின் சுவையை கெடுத்து விடுமோ, அதே கொள்கை தலைமைத்துவத்தில் உறுதிப்பாட்டிற்கும் பொருந்தும். அதிகப்படியான உறுதிப்பாடு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அதே நேரத்தில் அது குறைந்தாலும் சிக்கலாக முடியும். இருப்பினும்
தலைவர்கள் தங்கள் உறுதிப்பாட்டில் சரியான சமநிலையை அடையும் போது குழு உறுப்பினர்களின் பலன்களையும் பங்களிப்புகளையும் நிறுவனத்தில் பிரகாசிக்க அனுமதிக்கிறது. அளவாக சேர்க்கப்பட்ட உப்பு உணவின் சுவையை மேம்படுத்துகிறது. சரியான அளவு உப்பு சேர்க்கப்பட்ட பதார்த்தம் பெரும்பாலும் விருந்துகளில் பாராட்டப்படுவதில்லை. அதே போல தலைவர்கள் எப்போதும் மிகச்சரியான உறுதியுடன் இருப்பதற்காக யாரும் அவர்களை பாராட்டுவதில்லை. நம்பிக்கை நம்பர் 2, விடாமுயற்சியே வெற்றிக்கு வழிவகுக்கும். கிரிட்ஸ் கெட் யூ தேர். சிறந்த தலைவர்கள் ஓட்டப்பந்தயத்தை விட மாரத்தான் போட்டியை மேற்கொள்ளும் மனப்பான்மையோடு தங்கள் செயல்பாடுகளை மேற்கொள்கிறார்கள். விடாமுயற்சி, பொறுமை மற்றும் முன்னேற்றத்திற்கான தொடர்ச்சியான உந்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு உறுதியான உணர்வை அவர்கள் தங்கள் குழு உறுப்பினர்களிடையே வளரச் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட உறுதியான தலைவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் ஒரு தொடர்ச்சியான நெருக்கடியாக கருதாமல் அவசர உணர்வை வளர்க்கிறார்கள். நம்பிக்கை நம்பர் 3, சிறிய வெற்றிகளை வழிநடத்துகின்றன. ஸ்மால் வின்ஸ் ஆர் த பாத். சிறு சிறு வெற்றிகளுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் பெரும் சவால்களை திறம்பட முடிக்க முடியும் என்பதை விதிவிலக்கான தலைவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். சிக்கலான பிரச்சனைகளை நிர்வாகிகளுக்கு கூடிய அளவில் சிறு சிறு பணிகளாக பிரிக்கிறார்கள். மேலும் இந்த ஒவ்வொரு பணியையும் தங்கள் குழு உறுப்பினர்களுக்கு இடையே பிரித்து கொடுத்து அவர்கள் அதை சிரமமின்றி செய்து முடிக்கும் வகையில் பணி ஒப்படைப்பை செய்கிறார்கள். இதுபோன்ற அணுகுமுறை நிறுவனத்திற்குள் அமைதியையும் நம்பிக்கையையும் உருவாக்கி மேலும் ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்ய குழுவை ஊக்குவிக்கிறது. சிறந்த தலைவர்கள் சிறிய விஷயங்களில் கவனம் செலுத்தும் போது பெரிய விஷயங்கள் தானாகவே நடக்கின்றன என்பதை உணர்ந்து கொண்டவர்கள். நம்பிக்கை நம்பர் 4, நச்சுத்தன்மை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். பிவேர் தி டாக்ஸிக் டாண்டம். நீங்கள் உங்களது இருக்கையிலிருந்து எழுந்தால் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்பதை உங்கள் ஊழியர்கள் பார்க்கிறார்கள். அதே போலத்தான் நீங்கள் குளியலறையில் இருந்தாலும் யாரேனும் ஒருவர் கவனிக்கக்கூடும். நீங்கள் ராமுவை காட்டிலும் சோமுவை பார்த்து அதிகமாக சிரிக்கிறீர்களா என்பதை கவனிப்பதோடு அதற்கு என்ன உள்ளர்த்தம் என்பதையும் அவர்கள் யூகிக்கிறார்கள்.